ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட் இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? பாலாவும் பாலாஜி சக்திவேலும் அப்படி ஒரு படத்தை தான் நடிச்சு வச்சுருக்காங்க. அந்த படத்தோட பேர் தான் காந்தி கண்ணாடி. ஸோ காந்தி கண்ணாடி இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பாலாஜி சக்திவேல் ஊரை விட்டு ஓடி வந்து ஒரு லவ்வராக இருக்கார். அவருக்கு ஒரு 60 வயசு ஆகுது. அவர் ஒய்ஃபு ஒரு நாள் ஆசைப்பட்டு நமக்கு 60ஆம் கல்யாணம்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் இவரோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. இவர் ஒய்ஃபு இவரை எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்றத அவங்களோட காதலிச்ச காலத்தில் நடந்ததை சொல்கிறாங்க. ஸோ அந்த மனசில் வச்சுக்கிட்டு இவர் எப்படியாவது 60ஆம் கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்றாரு. இவருக்கு குழந்தைகள்லாம் எதுவும் இல்லை. ஸோ இவரே ஈவென்ட் மேனேஜரை சந்திச்சு இந்த 60ஆம் கல்யாணம் ஆக எவ்வளோ செலவாகும் அப்படின்னு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாரு. ஸோ இந்த ஈவென்ட் மேனேஜராக வர்றவங்க தான் பாலா. பாலாவோட கேரக்டர் எப்படின்னா, பணமே முக்கியம்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த 2 கேரக்டரும் மீட் பண்ணி இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளே எப்படியான மாறுதல்கள்லாம் வருது. ஸோ இவர் 60ஆம் கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படின்றதான் இந்த மொத்த படத்தோட கதையை. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு ஃபீல் குட் லாஃபிங் மூவியாக தான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தோம்னா படத்தில் ஆக்டர்ஸோட நடிப்புலாம் பிரம்மாண்டம்னு சொல்லணும். ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு ஆக்டர்ஸுமே சின்சியராக எடுத்து நடிச்சிருக்காங்க. டைலாக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிரிஞ்சாக இல்லாலும் போக போக ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட பட்ஜெட்டை ஒரு 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக பட்ஜெட் வச்சு ஒரு படம் எடுத்தால் அதில் என்ன அவுட்புட் கிடைக்குமோ அந்த அவுட்புட்டை இந்த படத்தில் தந்திருக்காங்க. வந்து படத்தோட டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் இந்த ஒவ்வொன்றையுமே அவங்க நின்று ரசித்து பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் வந்து பண்ணையாரும் பத்மினியும் இந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும்னா இந்த படமும் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 தரலாம். அந்த அளவு இந்த படம் ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை.